அம்மா, அந்த ஒரு வார்த்தையின் அர்த்தமே அன்பு. ஐயா பாமையா பசியோடு இருப்பாங்க என்ற ஏக்கத்துடன் ஒரு வேளை கூட நேரம் தவறாமல் உணவளிக்கும் தாய் பானுமதி அம்மா. ஈகா அறக்கட்டளையின் தாய். அங்க நீங்க பார்த்துக்குங்க, நான் இங்க பார்த்துக்கிறேன் என்று ஈரோடு பெருந்துறையில் பசியோடு வாடும் உயிர்களுக்கு அன்னமாக வாழ்கிறார். அவர் சமைத்த உணவை அவரே சென்று வழங்கிய பிறகுதான் அவரது மனம் நிம்மதி அடைகிறது. அவருடன் அறத்தின் உறவாக துணை நிற்கும் பொன்ராஜன். இவர்கள் போன்ற மனிதர்கள் இருப்பதால்தான் மனிதநேயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அன்னம் பகிர்ந்தீடு உனக்கு என்ன இல்லை? நீ மட்டும் கஷ்டப்படுறன்னு ஏன் நினைக்கிற? உன்னை சுத்தி பார்த்திருக்கியா? 1000 பேர் உன் வாழ்க்கைக்கு ஆசைப்படுறான். அம்மா, அந்த ஒரு வார்த்தையின் அர்த்தமே அன்பு. ஐயா பாமையா பசியோடு இருப்பாங்க என்ற ஏக்கத்துடன் ஒரு வேளை கூட நேரம் தவறாமல் உணவளிக்கும் தாய் பானுமதி அம்மா. ஈகா அறக்கட்டளையின் தாய். அங்க நீங்க பார்த்துக்குங்க, நான் இங்க பார்த்துக்கிறேன் என்று ஈரோடு பெருந்துறையில் பசியோடு வாடும் உயிர்களுக்கு அன்னமாக வாழ்கிறார். அவர் சமைத்த உணவை அவரே சென்று வழங்கிய பிறகுதான் அவரது மனம் நிம்மதி அடைகிறது. அவருடன் அறத்தின் உறவாக துணை நிற்கும் பொன்ராஜன். இவர்கள் போன்ற மனிதர்கள் இருப்பதால்தான் மனிதநேயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அன்னம் பகிர்ந்தீடு உனக்கு என்ன இல்லை? நீ மட்டும் கஷ்டப்படுறன்னு ஏன் நினைக்கிற? உன்னை சுத்தி பார்த்திருக்கியா? 1000 பேர் உன் வாழ்க்கைக்கு ஆசைப்படுறான்.